பொதுவாக தமிழ் சினிமாவில் ஒருத்தரை வந்து ஹீரோ ரேஞ்சு கொண்டாடப்படுறாங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காதுங்க. கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு மேலே வந்து அவரை வந்து கொண்டாடுறாங்கன்னா அந்த அவ்வளோக்கு அவர் கஷ்டப்படணும். ஸோ இப்படி சினிமாவில் இருக்க தவிர கிரிக்கெட்லேருந்து ஒருத்தர் வந்தவரை இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்குன்னா அது நம்ம சென்னை மக்களால் மட்டும்தாங்க. அந்த அளவுக்கு அவரை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அவரோட வாயாலே இதுதான் என்னோட 2வது தாய் வீடுன்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவரோட வந்து பற்றா இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் மேல வந்து ஒரு லவ் வச்சிருக்காங்கன்னா அது வந்து ஈடு இணையே இல்லைங்க. நான் வேற யாரையும் சொல்லல, நம்ம முன்னாள் இந்திய கேப்டன் மற்றும் நம்ம முன்னாள் சிஎஸ்கே கேப்டன் மகேந்திர சிங் தோனி தாங்க சொல்றேன். திரும்பவும் இந்த வருஷம் 2025 தலா என்ட்ரி கொடுத்துட்டாரு. நம்ம இந்த வருஷம் கப்பு அடிக்க போறோங்க. அவ்வளவுதான் மேட்ரு. கப்பு அடிக்க போறோம். நம்ம தோனி வந்து பிராக்டிஸ் செஷனுக்கு வந்திருக்காரு சென்னைக்கு. ஸோ அது ஒரு வீடியோ வந்து செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். மறப்பது தவறே எவத்திமிருக்கும் பவருக்கும் பணியாதே வரலாறு பதியனு பெயரே உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பும் போதும் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி ain't never backing down from no matter I'm sticking to plan ain't settling for nothing less than a historic beat வந்திக்கிச்சு ஒரு ராஜசத்திரி வெடிச்சுதா இது தீருமே பொத்தி வச்ச யாருக்கு போறீங்க உலகையே வலி கேட்குமே ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல தொடருது பாரு என்னைக்கும் கால்வாங்க நம்பிக்கை விடாமுயற்சி சைனு எல்லோ சிக்னேச்சரு சிம்பிள் தான். பட் எப்படி சொல்றது, நமக்கு பாருங்களேன் அப்படி புல்லரிக்குது. என்னடா இது நம்ம தலையா தளபதியான்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஃப்ரேமுங்க. ஃப்ரேமை பாருங்க ஜி, நம்ம என்னமா செதுக்கிருக்கீங்கன்னு. அதுதான் இந்த லவ் வந்து எந்த அளவுக்கு வெளிப்படும்னா நம்ம விஜய் சார் ஆகட்டும் அஜித் சார் ஆகட்டும் நம்ம அந்த எடிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பசங்க எல்லாமே நம்ம ட்விட்டரில் பார்த்தீங்கன்னாலே ஒரு எடிட்டிங் பண்ணியிருந்தாலும் ஒரு பயங்கரமாக எடிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு எடிட்டர் பையன் தான் நினைக்கிறேன். அப்படி செதுக்கியிருக்கான் மனுஷனை அப்படி கேமராவில் பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வருஷமாக கப் அடிப்போங்க. தலா வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு சிங்கம் வந்து மாஸ்க் போட்டு ஒருத்தர் வருவார். இது வந்து பார்க்க ஃபன்னியாக இருக்கும். பட் அதை பார்க்கும்போது ஆஹா வந்துச்சுட்டு ஐபிஎல் அப்படின்னு ஒரு கூஸ்பம் கொடுக்கும். அது வந்து எனக்கு கொடுத்துருச்சு. கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி போக ஐபிஎல் வரப்போகுது கலக்கம். அது ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம மும்பை கூட நெருப்பாக இருக்க போகுது. அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஏன்னா இந்த ஆர்சிபி மற்ற டீம்லாம் வேஸ்ட்டுங்க. நமக்கு ஒரு ஈக்குவலாக ஃபைட் கொடுக்குறாங்க நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான். பல்தானுக்கு தான் சும்மா பயங்கரமாக இருக்கும் போது இந்த வாட்டியும் அடிப்போம், கப்பு அடிப்போம். அதில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. இன்னொன்று ஒன்று சொல்ல நினச்சேன். நீங்கள் செக்யூரிட்டி பார்த்துருப்பீங்க XYZ. நம்ம தளபதி இசட் செக்யூரிட்டி கொடுத்தோன்னே நமக்கு அதை பற்றி கொஞ்சம் ஜானலாக ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் வந்து இந்தியாவிலேயே XYZ செக்யூரிட்டி கொடுக்குற ஒரே ஆள் நம்ம தோனி தான். அந்த அளவுக்கு ஒரு பவர் ஹவுஸாக இருக்கிறாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு செமையான வீடியோ நம்ம சந்திக்கிறேன். Until then, bye.